கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையும் அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரிகளினுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இப்பொழுதும் நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு புது சிருஷ்டியின் குடும்பம். போன பாடம் விசுவாச குடும்பம் எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாம்சீக குடும்பம். நம்மளுடைய மாம்சீக குடும்பத்துல நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், அதுல விசேஷமா நீங்க பாத்தீங்கன்னா யாரை பத்தி பார்க்க போறாங்க? கணவனையும் மனைவியையும் குறித்து பார்க்க போறோம். இந்த பிரதருக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் குடும்பத்தை பத்தியே தான் இவர் பேசுறாரு. சகோதரர் கூட ஒரு தடவை சொன்னாரு, ஒரு பிரதர் எனக்கு என்கிட்ட கேட்டாரு, எப்ப பார்த்தாலும் இவர் இந்த குடும்பத்தை பத்தியே பேசுறாரு அப்படின்னு சொன்னாரு. அதனால குடும்பத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனால் இந்த கன்வென்ஷன் கமிட்டியார் பிரதர் ஏதாவது குடும்ப சப்ஜெக்ட் இருந்தால் எடுத்துகிட்டு பேசுங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லை, நீங்கள் என்ன தான் பண்ணி ஆகணும், கேட்டு தான் ஆகணும், நானும் பேசி தான் ஆகணும். ஆனாலும் ஜெபத்தோடு நீங்கள் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாடத்தின் மூலமாக தேவன் உங்களோடு கூட பேசுவார் அப்படின்னு நானும் விசுவாசிக்கிறேன். அப்போ ஒரு புது சிருஷ்டியின் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவை குறித்து நம்ம பார்க்குறோம். ஏன் குடும்பத்தை குறித்து அதிகம் பார்க்கணுன்னா, இன்னைக்கு சாத்தானுடைய மிகப்பெரிய தாக்குதல் எங்க இருக்கு தெரியுங்களா? குடும்பத்துலதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அதிகமா இருக்கு. சபையை காட்டிலும் குடும்பத்துல சாத்தானுடைய தாக்குதல் அதிகமா இருக்கு. ஆனா என்ன நமக்கு தெரியலன்னா, சபையில எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரதர்னு சொல்றோம். ஆனா குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை நம்ம கவனிக்கிறதுல அநேக நேரங்கள்ல நல்லா கவனிச்சோம்னா சாத்தானுடைய தாக்குதல் எந்த அளவுக்கு குடும்பத்துல இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் குடும்ப வாழ்க்கைய சாத்தான் தொட்டுட்டா எல்லா பகுதிகளிலும் அவங்கனால சரியான விதத்துல செயல்பட முடியாது. அப்ப குடும்பத்துல சாத்தானுடைய தாக்குதல் ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால சகோதரர் கூட மூத்த சகோதரர் இதை குறித்து சொல்லும் போது, ஒரு குடும்பத்துல கணவன் சரியா இல்லைன்னா அவர் சபை வாய்ப்புக்கே தகுதி இல்லைங்களாம். அதே மாதிரி ஒரு குடும்பத்துல மனைவியினுடைய பங்கு சரியா இல்லை அப்படின்னா அவங்க சபை வாய்ப்புக்கு போக முடியாதான். நம்மளாம் சபை வாய்ப்புக்கு போகணும்னா எதை நம்ம மையமா வச்சுக்கிட்டு இருக்கோம்? ரெகுலரா சபைக்கு நல்லா ஆண்டவரை துதிச்சு பாடி நல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆமீன் போட்டுட்டு போயிட்டா போதும், நம்ம எங்க போயிடலாம், நேரா சபைக்கு போயிடலாம்னு நினைக்கிறோம். ஆனா குடும்ப வாழ்க்கைய நம்ம சரியா செய்யல அப்படின்னா நம்ம சபை வாய்ப்புக்கு தகுதியாக முடியாதுங்களாம். சகோதரருடைய எழுத்துக்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, சரியாக குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாத கணவனுக்குள் சீர்பொருந்துதல் ஏற்படும் வரை இப்படிப்பட்டவனை ஜெயம் கொள்ளுகிறவன் என்று ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் என்று நாம் எண்ண முடியாது. இன்னொரு வகையில சொல்லணும்னா, சரியாக குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியாத ஒரு கணவன் அவருடைய வாழ்க்கையை சரி செய்யல அப்படின்னா அவர் சபை வாய்ப்புக்கு தகுதி உள்ளவர் அப்படின்னு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நல்லா சொல்லுங்க பிரதர் எங்க வீட்டுக்காரருக்கு அப்படின்னோம்னா, சகோதரிகளுக்கு சகோதரர் சொல்லும் போது, அவள் காண்கிற பூலோக புருஷனுக்கு உண்மை இல்லாதவளாக இருந்தால் அது நிச்சயமாகவே காணாத பரலோக மணவாளனுக்கு உண்மை இல்லாதவளாக இருப்பதை குறிக்கும். எல்லாம் இருக்கீங்களா? தன்னுடைய கணவனுக்கிட்ட உண்மையாய் ஒரு மனைவி சரியா நடக்கல அப்படின்னா அதை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாராம்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம எப்படி நடக்கிறோங்கிறத பார்க்கிறாராம். நம்ம கணவன் கிட்ட மரியாதை கொடுத்து நடந்தோம்னா அது இயேசு கிறிஸ்துவுக்கு மரியாதை கொடுத்து நடக்கிற மாதிரி. மனைவியை நல்ல விதமா நடத்தணும்னா நம்ம சபை வாய்ப்புக்கு தகுதியாகிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தங்க. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல நம்ம அதிக கவனங்கள் அநேக நேரங்கள்ல நம்ம வைக்கிறது இல்லை. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நல்லா கவனிக்கணும். தேவன் இந்த உலகத்துல முக்கியப்படுத்துகிற, தேவன் முக்கியமா பார்க்கிற, தேவன் கனப்படுத்துகிற, மதிக்கிற முக்கிய உறவு எதுனா கணவன் மனைவி உறவு. அதனாலதான் தேவன் முதல் அப்பா அம்மாவை உண்டாக்கல,
அண்ணன் தங்கச்சிய உண்டாக்கல, யார உண்டாக்குனாருங்க? கணவன் மனைவிய உண்டாக்குனார். அப்ப ரொம்ப நம்ம கனம் பண்ண வேண்டிய உறவு இந்த உறவு. அதை குறித்து தான் நம்ம ஒரு சில நேரங்கள் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்ப பழைய ஏற்பாட்டிலேயே நீங்க பார்த்துட்டீங்கன்னா, முற்பிதாக்களினுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை தான் ஊழியமா பார்க்கப்பட்டுச்சுங்க. ஆபிரகாமை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் தேவனை குறித்து யாருக்கும் பெருசா சொன்ன மாதிரி பதிவுகள் இல்லை. அவர் தேவனுக்குன்னு ஏதாவது தேவாலயம் கட்டினாரா அப்படின்னா அப்படியும் நம்ம பார்க்கல. தேவனுக்குன்னு ஏதாவது பெரிய வேலைகள் செஞ்சாரானா பதிவுகள் அப்படி இல்லை. சரிங்களா? ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது போல அவங்க பெரிய ஊழியங்கள்லாம் எதையும் செஞ்சதில்லை. ஆனா ஆண்டவர் அவங்களை குறித்து எப்படி தெரியுங்களா சொன்னாரு? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 26:24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். பாருங்க, இங்க ஆபிரகாம் என்னன்னு சொல்றாரு? என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் என்ன பண்ணுவேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன். மகன் கிட்ட சொல்றாரு, உங்க அப்பா நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன் அப்படின்னா, உங்க அப்பா சாதாரண ஆள் இல்ல, என்னுடைய ஊழியக்காரன். அப்ப பாருங்க, ஆபிரகாம் ஏதாவது ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சாரா? நமக்கு தெரியல. பலிபீடங்கள் கட்டினாரு, பலி செலுத்தினாரு, இதை நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய ஒரே பேரான குமாரனையும் பலி செலுத்தினார். எல்லாம் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆனா அவரை சொல்லும் போது ஊழியக்காரன்கிறாரு. இன்னொரு இடத்துல பாருங்க, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 20:7. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. பாருங்க, ஆபிரகாமை பத்தி தான் சொல்றாரு. அவர் யாராம்? ஒரு தீர்க்கதரிசி. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலேயே அவங்க வாழ்ந்த விதம் ஊழியமாக பார்க்கப்பட்டது. இதைத்தான் புதிய ஏற்பாட்டு காலத்துல இவங்களுக்கு நீங்க பிள்ளைங்களா இருக்கணும்னா இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாரு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5, 6. 1 பேதுரு 3, 5 மற்றும் 6. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அடுத்த வசனம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். பாருங்க, 4 செவுத்துக்குள்ள நடந்த விஷயம். 4 செவருக்குள்ள சாராள் ஆபிரகாமை என்னன்னு கூப்பிட்டாங்களாம். அப்ப இன்னைக்கு தேவன் நம்ம வாழ்க்கையை பதிவு பண்றாருன்னு வைங்க. ராஜ்யத்துல வரப்போகிற ஜனங்களுக்கு இந்த அம்மா இவங்க வீட்டுக்காரரை என்னன்னு தெரியுமா கூப்பிடுவாங்க? இந்தா வா, இந்தா இதை செய் அப்படின்னு சொல்லி பதிவு செய்வாங்களா? வாங்க போங்கன்னு பதிவு செய்வாரா? மாமா அப்படின்னு பதிவு செய்வாரா? ஆண்டவனேன்னு பதிவு செய்வாரா? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம நம்ம வீட்டுக்காரரை எப்படி கூப்பிடுறோம்? எனக்கு தெரிஞ்சு சாரா எப்படி கூப்பிட்டுருப்பாங்கன்னா, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தான் ஆண்டவரேன்னு கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம வெளியில ஒரு சமயம் கூப்பிட்டுருவோம், உள்ளுக்குள்ள என்னன்னு நினைச்சு கூப்பிடுறோம். ரொம்ப கவனமா இருக்கணுங்க நம்மளுடைய வாயின் வார்த்தைகளில். இது பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் விசேஷமா நிருபங்கள்ல கணவன் மனைவியை குறித்து அநேக ஆலோசனைகள் கொடுத்திருக்கிறாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சபையின் பொறுப்பாளர்கள் இவங்களை தேர்ந்தெடுக்கும் போது என்னன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 தீமோத்தேயு 3:4. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும். இது இன்னொரு மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா, தன்னுடைய குடும்பத்தை சிறந்த விதத்தில் நடத்துகிறவராகவும். அவரை தான் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு சபையினுடைய பொறுப்பாளரா கண்காணியா நீங்க என்ன பண்ணணும்னா தேர்ந்தெடுக்கணும். இன்னொரு வசனம் கூட பாருங்க, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 தீமோத்தேயு 3:5. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? இது இன்னொரு மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா, ஒருவருக்கு தன்னுடைய குடும்பத்தையே நடத்த தெரியவில்லை என்றால் தேவனுடைய சபையை எப்படி கவனித்துக் கொள்வார்? அப்ப ரொம்ப தேவன் கவனிக்கிற விஷயம் எதுவா இருக்குன்னா, நம்முடைய குடும்ப வாழ்க்கை. 1 தீமோத்தேயு 5:8.
1 தீமோத்தேயு 5:8 ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். பாருங்க, இது ரொம்ப கடினமா இருக்கு இந்த வார்த்தை. எந்த லிஸ்ட்ல தெரியுங்களா நம்மள வைக்கிறாரு? இவங்க இவ்வளவு சத்தியம் கேட்டவங்க, இவங்க இவ்வளவா சபை வாய்ப்புக்காக பிரயாசம் எடுத்தவங்க, அப்படியெல்லாம் அவர் பார்த்தாலும் தன்னுடைய சொந்த குடும்பத்தை சரிங்களா சரியா அவர் விசாரிக்கல அப்படின்னா, இது இன்னொரு மொழிபெயர்ப்புல வாசிக்கிறேன் பாருங்க. ஒருவன் தன்னை நம்பி இருக்கிறவர்களை, முக்கியமாக தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை கவனித்து கொள்ளவில்லை என்றால் அவன் விசுவாசத்தை விட்டவனாகவும் விசுவாசத்தில் இல்லாதவனை விட மோசமானவனாகவும் இருப்பானாம். எவ்வளவு தேவனுடைய வார்த்தை எவ்வளவு நம்மளை எச்சரிக்குது அப்படிங்கிறத நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற காரியம் என்னன்னா, தேவன் நம்ம செய்யற எல்லா ஊழியங்களை காட்டிலும், நல்லா கவனிங்க, தேவன் நாம் செய்கிற எல்லா ஊழியங்களை காட்டிலும் குடும்ப உறவுல நாம எப்படி இருக்கிறோங்கிறத ரொம்ப அக்கறை உள்ளவரா, ரொம்ப கவனம் உள்ளவரா அவர் அதுல இருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து உவமையா சொல்லும் போது விளக்க கொளுத்தி வசனம் வாசிடலாம். மத்தேயு 5:15. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆனா இன்னைக்கு விளக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தெருவுல போற வர்றவங்களுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்குது. யாருக்கு கொடுக்க மாட்டேங்குது? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது. அப்ப விளக்கினுடைய பயன் என்ன அப்படின்னா, முதலாவது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கணும். நான் சத்தியத்துக்கு வந்துட்டேன், மகா பரிசுத்தமான விசுவாசத்துல இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதனுடைய அர்த்தம் எங்க வெளிப்படணும் தெரியுங்களா? நம்ம குடும்பத்துல வெளிப்படணுங்க. நம்ம குடும்பத்துல இருக்கிற மனைவி சொல்லணும், என் கணவன் சத்தியத்துல இருக்கிறாருங்க. அதே மாதிரி கணவன் சொல்லணும், என் மனைவி சத்தியத்துல இருக்கிறாங்க, அவங்க படிக்கிற சத்தியம் உண்மை, அவங்க போய்கிட்டு இருக்கிற சபை உண்மையிலேயே உண்மையான ஒரு சபைக்கு தான் அவங்க சத்தியத்துல வராதவங்கள சொல்றேன். சத்தியத்துல வந்தவங்க அவங்களுக்கு தெரியும். சத்தியத்துல வராத ஒரு கணவன் இருந்தாருன்னா அவர் தன்னுடைய மனைவியை குறித்து சொல்லணும், என் மனைவி சரியான ஒரு சபைக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க முன்ன ஒரு சபைக்கு போய்கிட்டு இருந்தாங்க, ஆனா அப்ப அவங்களுடைய பேச்சுகள் அவங்க நடவடிக்கைகள்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஆனா இப்போ ஏதோ கொஞ்ச நாளா வேற ஒரு சபைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்க என்கிட்ட காமிக்கிற குணங்கள், அவங்க என்கிட்ட வெளிப்படுத்துகிற விஷயங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கு, ஒரு வித்தியாசத்தை நான் பாக்குறேன்னு சொல்லணும். அங்க போனப்போ கூட கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்துச்சு பிரதர், ஆனா இப்ப எதுக்கு எடுத்தாலும் அப்படின்னாருன்னா யோசிக்கணும், நம்ம சத்தியம் பெற்றுக்கொண்டதுல ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. நம்ம தெரிஞ்சுக்கலாம், நாங்க என்னமோ பெரிய சத்தியத்துல இருக்கோம் நம்ம சொல்லிக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லிக்கலாம், ஐயோ சிஸ்டர் மாதிரி பக்தி, சிஸ்டர் மாதிரி வைராக்கியம், பிரதர் மாதிரி வைராக்கியம், மற்றவங்க நம்மளை சொல்லிக்கலாங்க, மற்றவங்க நம்மளை பாராட்டலாம். ஆனா தேவனுடைய பார்வையில அது ஒண்ணுமே இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுடைய குடும்பத்தார் வெளிச்சம் கொடுக்கணும், குடும்பத்தார் மத்தியில நாம் வெளிச்சம் கொடுக்கிறவங்களா இருக்கணும். அப்ப வெளிச்சத்தினுடைய பயன் என்ன? இருள அகற்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடம் இருட்டா இருக்கு, வெளிச்சம் போட்டா எங்கெங்க என்னன்னு தெரியும். ஒளிவு மறைவு கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடாது. அடுத்து இந்த வெளிச்சம் என்ன பண்ணும்? இருட்டுல போகும்போது உதவி செய்யும். கணவன் மனைவிக்கு உதவியா இருக்கணும், மனைவி கணவனுக்கு உதவியா இருக்கணும். அதுதான் வெளிச்சத்தினுடைய வேலை. அடுத்து பாதுகாப்பா இருக்கும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல நம்ம என்னத்தை உணர்வோம்? இருட்டா இருந்தா ஒரு பய உணர்வு இருக்கும், வெளிச்சம் இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு. என் கணவன் இருக்கிறது எனக்கு பாதுகாப்பு, என் கணவனை நான் முழுசா நம்பலாம், அவர் எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்புன்னு நினைச்சா நம்ம குடும்பத்துல வெளிச்சமா இருக்கிறோம். என் மனைவியை நான் முழுசா நம்பலாம் பிரதர், அவங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய துணையா இருக்காங்க, மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பா இருக்காங்கன்னா நாம குடும்பத்துல விளக்கா இருக்கிறோம், வெளிச்சம் வீசக்கூடியவங்களா இருக்கிறோம். இதைத்தான் தேவன் அங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஒரு சமயம் நம்ம இப்படி பேசும்போது ஒரு சில குற்ற உணர்வுகள் நமக்கு வரலாங்க. குற்ற உணர்வு வந்தா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் தெரியுங்களா? தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறதுனால அதை நமக்கு சொல்ல ஆசைப்படுறார். பிரதர் இல்ல பிரதர், நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் குறையா இருக்கிற மாதிரி இருக்குன்னா ரொம்ப நல்ல விஷயம். அதை கேட்டு சரி பண்ணிக்கிறதுக்கு தான் தேவன் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை, இப்படிப்பட்ட ஐக்கியங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. உதாரணத்துக்கு உலக பிரகாரமா சொல்லணும்னா, கிரிக்கெட் மேட்ச் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? நாங்களாம் டிவியெல்லாம் பார்க்க மாட்டோம்.
விளையாட்டு பார்க்கறது எங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பரிசுத்தவான்களா இருந்தா பரவாயில்ல. ஒரு சமயம் முன்ன ஏதாவது பார்த்துருக்கலாம் இல்லைங்களா? அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு குடும்ப வாழ்க்கைய கிரிக்கெட் மேட்சுக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். எப்படின்னா, கணவன் மனைவி தான் பேட்ஸ்மேன் மாதிரி. இந்த பக்கம் ஒருத்தர் பேட் எடுத்துட்டு போயிருப்பாரு, இந்த பக்கம் ஒருத்தர் பேட் எடுத்துட்டு போயிருப்பாரு. இவங்க கணவன் மனைவி. இவங்க ஒரு தாம்பத்தியமா உள்ளுக்குள்ள ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள வர்றாங்கன்னா, வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த குடும்ப வாழ்க்கைய, அதாவது அவர் பேட்டு பிடிச்ச உடனேயே அவரை அவுட் பண்றதுக்கு ஒருத்தர் வருவார். அவர் யாருங்க? ஓ, அப்ப பாத்திருக்கீங்க. சரி, பரவாயில்ல. பவுலர். இவர் என்ன பண்ணுவார்னா, இவரோட நோக்கமே இவர் பேட்டை எடுத்த உடனே இவரை எப்ப அவுட் பண்ணலாங்கிறது தான் இவருடைய எண்ணம். இது யார் தெரியுங்களா? குடும்பத்துல கணவன் மனைவியை சுத்தி இருக்கிற ஒருத்தர். சரிங்களா? அடுத்து இவருக்கு பின்னாடி ஒருத்தர், அந்த பேட் பண்றவருக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்பாரு. அவர் யாருங்க? விக்கெட் கீப்பர். இவர் என்னன்னா, ஏமாந்து அவர் பேட்ல பந்து பட்டு இந்த பக்கம் வந்தா கேட்ச் பிடிச்சி அவரை அவுட் ஆக்கணும். பாருங்க, விளையாட வந்தது 2 பேர். அவர் அவுட் ஆக்குறதுக்கு ஒருத்தர் ஓடி ஓடி வந்து வீசுறாரு, இன்னொருத்தர் பின்னாடி மறைமுகமா நின்று அவர் அவுட் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். எந்த விதத்துல அவர் ஏமாறுவார்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. இது மட்டுமானு பாத்தீங்கன்னா, சுத்திலும் நிக்கிறாங்க ஒரு 10 பேர். எந்த விதத்திலையும் இவர் ஓடக்கூடாது. இவருடைய ஓட்டத்தை இவர் என்ன பண்ணிடக்கூடாது, உருப்படியா ஓடிடக்கூடாது. இது யாருன்னா, இந்த கணவன் மனைவியை சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்கள். ஏதாவது ஒண்ண இவங்களுக்குள்ள கிளப்பி, ஏதாவது ஒண்ண பேசி, சரிங்களா, எப்படியாவது இவங்களை இல்லாம பண்ணணும்னு ஒரு கூட்டம். அடுத்து இவங்க நல்லா ரன் அடிச்சு ஓடிட்டாங்கன்னா அதுக்கு கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம். அவுட் ஆயிட்டாலும் அதுக்கு கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். இதுதான் இந்த உலக நீதி. அப்ப பாருங்க, இதை ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம குடும்ப வாழ்க்கை நல்ல விதமா போகக்கூடாதுங்கிறதுக்கு பாருங்க எவ்வளவு தடைகள் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை உறவு நல்ல விதத்துல இருக்கணும் அப்படின்னா 2 பேருக்குள்ள இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு குணலட்சணம் ஒரு மனப்பாடு. அவர் என்ன சொல்றாரோ அது சரியான விதத்துல இருக்கும்போது அதை ஏத்து கீழ்ப்படிய வேண்டியது மனைவியினுடைய கடமை. அதே நேரத்துல மனைவி ஒரு சில காரியங்கள் சொல்றாங்களா, அது சத்திய வேதத்துக்கு நம்ம கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு இசைஞ்சு போகக்கூடியதா, நம்முடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடியதா இருக்கா, சரிம்மா நீ சொல்றதுதான் சரி, பரவாயில்ல நம்ம இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி இசைஞ்சு போகும்போது அந்த குடும்பம் ஒரு ஆரோக்கியமான குடும்பமா இருக்கும். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆமோஸ் 3:3. 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? இதானே பிரதர் எங்களுக்கு வரவே மாட்டேங்குது. நான் மேற்குனா அவர் கிழக்குங்கிறாரு, நான் வடக்குனா அவரு தெற்குங்கிறாரு. வரவே மாட்டேங்குதே பிரதர் அப்படின்னா எங்க தப்பு தெரியுங்களா? நம்மளுடைய ஜெபத்துல தப்புங்க. குடும்ப ஜெபம், இதுக்கு தான் நம்ம சொல்றது குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். நீங்க அதிகமாய் குடும்ப ஜெபத்தை வைத்துக் கொள்ளும் போது இதுல நிறைய காரியங்கள் எல்லாமே சரியாயிடும் சொல்ல, இதுல நிறைய காரியங்களை நம்ம மேற்கொள்ளலாம். இதுக்குதான் நம்ம குடும்ப ஜெபம். பிரதர் சத்தியத்துக்குள்ள வரல பிரதர், இல்லைன்னா சிஸ்டர் சத்தியத்துக்குள்ள வரலைங்க, நீங்க உட்காருங்க தேவனுடைய சமூகத்துல. அப்பா, ஒருமனப்பாடு எங்களுக்குள்ள வரமாட்டேங்குது, நான் நிறைய நேரங்கள்ல நான் செய்யறதான் சரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நான் எங்க தப்பு பண்றேங்கிறத சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கணுமே விட்டுட்டு, அக்கா எங்க வீட்டுக்காரரு எது கேட்டாலும் எதுக்கு மோனையாவே பேசிட்டு இருக்கிறார், அங்க கேட்டோம்னா எதுக்கு பதில் வராது. தேவன் தான் நமக்கு இதுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா அவங்களுடைய குணம், அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி, அவங்களை எதுக்கு நமக்கு துணையாய் கொடுத்தாருங்கிறது எல்லாமே தேவனுக்கு தான் தெரியும். அப்ப தேவனுக்கிட்ட நம்ம போகும்போதுதான் இதுக்குரிய பதில்களையும், ஏன்னா நிறைய நேரங்களில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என் கணவனுக்கும் எனக்கும் ஒத்து வர மாட்டேங்குதுன்னா இதுல சரி செய்ய வேண்டிய பகுதி எந்த பக்கம் தெரியுங்களா அதிகமா இருக்கும்? யாரு சொல்றோமோ அவங்க சைடு தான் சரி செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கும். அது தேவ சமூகத்துக்கு போய், தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்தும்னு நம்ம அழுது ஜெபிக்கும் போது, முடிஞ்சா நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம், ஒரு ஃபாஸ்டிங் போடுங்க.
ஒரு நேரம் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இதான் ரொம்ப முக்கியம். குடும்பத்துல கணவன் மனைவி உறவு சரியில்லைன்னா மீதி எல்லாமே சீர்கெட்டு போயிடும். இதுக்காக நீங்க தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிச்சு குடும்ப வாழ்க்கையை புதுப்பிச்சு எந்தெந்த இடத்துல தேவன் மன்னிப்பு கேட்க சொல்றாரோ, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு குற்றங்களை சரி செய்யணும்னு சொல்றாரோ சரி பண்ணுகிறது குடும்ப வாழ்க்கைக்கு அது ஆரோக்கியமா இருக்கும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மனப்பாடுங்கிறது ரொம்ப அவசியம். ஆனா அன்புக்குரிய சகோதரர்கள், எனக்கு நம்ம பார்க்கும்போது திருமணம் ஆயிட்ட கொஞ்ச நாட்களுள்ளேயே பிரச்சனைகள் வந்துடுது. கணவன் ஒரு பக்கம் போயிடுறாரு, மனைவி ஒரு பக்கம் போயிடுறாங்க. மனைவி அப்பா அம்மா வீட்டுக்கு போனாங்கன்னா நான் வரமாட்டேன், நீ இதெல்லாம் சரி பண்ணு, அப்பதான் நான் வருவேன் நின்னுக்குறாங்க. அதே மாதிரி கணவன் எனக்கெல்லாம் கூப்பிடவே வேண்டாம், அவ எனக்கு வேண்டாம், நான் இப்படியே இருந்துட்டு போறேன். இப்படி இருந்தாலே நான் ஆவிக்குரிய ஜீவிதத்துல பாருங்க, அதுக்கு உதாரணத்துக்கு இதை வம்புக்கு இழுத்துக்கிறது. இப்படி இழுத்தா நான் ஆவிக்குரிய ஜீவிதத்துல ரொம்ப நல்லா இருக்கேன், கூட இருந்தா என்னால ஜெபிக்க முடியல. ரொம்ப ரொம்ப தப்பு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதுக்கு தான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையின் பொது சிஷ்யின் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி வாழ்றதுக்கு நாம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆலோசனைகள் நம்ம பார்க்கலாங்களா? இல்ல பொறுமையோடு கேட்ட உங்களை பார்க்கலாம், சரிங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் காரியம், ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்க வேண்டிய முக்கியமான குணலட்சணம் அக்கறை. குடும்பத்து மேல அக்கறை இருக்கணும். நீங்க எல்லாரும் இந்த புக்கை வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி அங்க ரிசப்ஷன்ல வச்சிருக்கிறாங்க. இந்த புக்கு வாங்காதவங்க தயவு செஞ்சு இந்த புக்கை வாங்குங்க. வாங்கிட்டு இதுல கடைசி பக்கம் இருக்கு, இந்த ஒரு பக்கம் இருக்கு, இந்த பக்கத்துல இருக்கிறத தயவு செஞ்சு எப்ப படிக்கணும்? இது முடிஞ்ச பின்னாடியும் படிக்கணும், டெய்லி படிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் டெய்லி நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை நீங்க படிங்க. என்ன இதுல எழுதி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். கிறிஸ்துவின் சிந்தனையை கொண்ட உண்மையான கிறிஸ்தவ கணவன், ட்ரூ கிறிஸ்டியன் ஹஸ்பண்ட், தன் மனைவியை அன்புடன் நேசிப்பான். எதுக்கு இதை பார்க்கிறோம்? கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டிய முக்கியமான குணலட்சணம் அக்கறை. குடும்பத்து மேல அக்கறை இருக்கணும். இப்ப நம்ம பார்க்கிறோம், அவர் தன்னுடைய மனைவியை அன்போடு நேசிப்பான், அவளை போற்றுவான், அவளை பராமரிக்கிறான், அவளுக்கு தேவையானவற்றை வழங்கவும் தாம் உடன்படிக்கை செய்துள்ளதை நினைவில் வைத்திருப்பான். அது உடல் சார்ந்த தேவைகளுக்கு மட்டுமல்ல, அவளுடைய இருதயத்தையும் பாசத்தையும் ஊட்டுவதற்குமான பொறுப்பையும் உட்படுத்துகிறது. இப்படிப்பட்ட கணவன் உணவு, உடை, இருப்பிடம் போன்ற தேவைகள் மற்றும் வசதிகளை மற்றும் வழங்கியதாலேயே தன் கடமையை நிறைவேற்றி விட்டதாக எண்ண மாட்டான். என்ன வேணும்? மேரேஜ் பண்ணிட்டேன், ட்ரெஸ்ஸு கேட்டால் பண்டிகைக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன், கன்வென்ஷனுக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன், நேரத்துக்கு நேரம் எல்லாம் வாங்கி போட்டுறேன், அப்புறம் என்ன இவங்களுக்கு இன்னும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். மாறாக தன் மனைவியின் மன, ஒழுக்க மற்றும் ஆவிக்குரிய நலன்களையும் கவனிக்க வேண்டிய கடமை தனக்கு இருப்பதை உணருவான். நேரம் கொடுத்து பேசணும், நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குதா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து கேட்கிறவங்க தான் புது சிருஷ்டியின் ஒரு உண்மையான புது சிருஷ்டி கணவன். இந்த சத்தியம் கேட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு போறதுனாலயோ இல்ல ஊழியங்கள் நம்ம செஞ்சிடறதுனாலயோ நம்ம அந்த லிஸ்ட்ல வந்துட மாட்டோம். மனைவியினுடைய கடமைகள் என்னங்கிறத விசாரிக்கணும். குடும்ப கடமைகள் மற்றும் கவலைகளில் அவள் நேரம் முழுவதுமாக மூழ்கி விடுவதில் அவன் திருப்தி அடைய மாட்டான். ஆனால் தன் திறனுக்கு ஏற்றவாறு அவளுடைய மனதை, அவளுடைய இருதயத்தை வளர்ப்பதற்கு முயற்சிப்பான். குடும்பத்தில் தன் தலைமை பொறுப்பை பயன்படுத்தி, நான் தான் தலை அப்படிங்கிறத பயன்படுத்தி அவளுக்கு ஆவிக்குரிய ஐக்கியம் மற்றும் சத்தியத்தை ஆராய்வதற்கு போதுமான நேரம் கிடைக்குமாறு குடும்ப காரியங்களை ஒழுங்குபடுத்துவான். அப்படின்னா என்ன பிரதர், என்னமோ வாட்சமா இருந்துச்சு, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, மனைவி செய்யற வேலையில கணவனும் பங்கெடுத்து கொஞ்சம் வேலைகள் செஞ்சு கொடுத்து அந்த மனைவிக்கு ரெஸ்ட் கொடுப்பாரு. எதுக்கு தெரியுங்களா? எதுக்குங்க? டிவி பார்க்கறதுக்கு இல்ல, சரிங்களா? தூங்குறதுக்கு இல்ல, அவங்க ஜெபிக்கிறதுக்கும் வேதம் வாசிக்கிறதுக்கும் ஆவிக்குரிய புத்தகங்களை படிச்சு வளர்றதுக்கும் அவர் நேரம் ஒதுக்கி கொடுப்பார். நாம அப்படி இருக்கணும். இப்ப என்ன பண்றோம்? புக்கை வாங்கிட்டோம், இதை படிச்சுட்டோம், அதோட முடிச்சிடுறது இல்லைங்க. இது மனைவிகளுக்கும் பொருந்தும். அவங்க அதே மாதிரி கணவனுக்கு எல்லா வகையிலும் துணையா இருக்கணும்.
ஏன்னா கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுத்துட்டாருங்கிறதுக்காக என்ன பண்ணிடக்கூடாது, ரெகுலர் ஆக்கிடக்கூடாது. சரிங்களா? இதுல நீங்க பாத்தீங்கன்னா தீர்மான அட்டை நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதையும் இந்த புத்தகத்திலேயே சகோதரர்கள் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதுல என்ன பண்ணோம்னா, கணவனும் மனைவியும் ஃபர்ஸ்ட் ஒரு காலம் இருக்கு இல்லைங்களா, என் குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய பணியை சரிவர செய்தேன். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, ரவுண்டு பண்ணி அதை இது பண்ணுங்க, ஃபில் பண்ணி பாருங்க. எத்தனை நாள் நம்ம பண்ணியிருக்கோங்கிறத ஒரு மாசத்துல ஒரு தடவை எடுத்து பாருங்க, 2 மாசத்துக்கு பாருங்க, அப்புறம் ஒரு வருஷம் பார்க்கும்போது ஓரளவுக்கு அதை ஃபில் பண்ணி இருந்தாலே நாம குடும்ப வாழ்க்கையில அந்த புது சிருஷ்டியின் கணவன் இல்லைன்னா புது சிருஷ்டியின் மனைவிங்கிற அந்த ஒரு காரியத்தை நிறைய நிறைவேற்றிருப்போம். நம்ம குடும்பத்துல ஒரு சமாதானம் வந்திருக்கும். நம்ம குடும்பமே ஒரு குட்டி பரலோகமா மாறி இருக்கும். இது சரியாகாம மற்ற எதை சரி பண்ணியும் பிரயோஜனம் இல்லை அன்புக்குரிய சகோதர சரி. அப்ப முதலாவது தேவை அக்கறை. கணவன் குடும்பத்து மேல அக்கறை எடுக்கணும். எப்ப பார்த்தாலும் ஊழியன்னு மனைவியை கவனிக்காம போக கூடாது. அதே மாதிரி மனைவி சத்தியத்துக்குள்ள வந்த கணவனா இருக்கலாம், வராத கணவனா இருக்கலாம். நீங்க வீட்டுல எல்லாம் பாத்துக்கோங்க, நான் போறேன் பிரேயருக்கு. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாம இருக்கக்கூடாது. அது ஊழியம் இல்ல, அது அட்டுழியம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதுல இந்த அக்கறையில ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லாம் இருக்கீங்களா? நல்லா கவனிங்க. திருமணம் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற தவறு என்ன தெரியுங்களா? கணவன் அவங்க பெற்றோருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் திருமணமான பிறகு. மனைவி திருமணமான பிறகு அவங்க பெற்றோருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம் போல இருக்கும், ஆனா இது தவறு. எந்த வகையில தவறுனா, பெத்தவங்க ரொம்ப முக்கியம் தாங்க, அவங்க கவனிக்கப்படத்தக்கவர்கள், கணத்துக்குரியவர்கள் தான். ஆனா திருமணமான பின்னாடியும் இவங்க மேல கவனம் செலுத்தணும். ஆனா தன்னுடைய துணையை காட்டிலும், எல்லாம் இருக்கீங்களா, தன்னுடைய துணையை காட்டிலும் அவங்க மேல என்ன பண்ணக்கூடாதுன்னா அக்கறை எடுக்கக்கூடாது. துணையினுடைய அனுமதியோட அக்கறை செலுத்துறது. ஒரு சமயம் வளர்த்தவங்க, ஒரு சமயம் வந்த பெண்ணோ இல்ல ஆணோ அவ்வளவு விருப்பம் இல்லைன்னா ஒரு புது சிருஷ்டி அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க அவங்களுடைய பெற்றோரை நல்ல விதத்துல கவனமா பார்ப்பாங்க, வளர்ப்பாங்க. ஆனா தன்னுடைய துணைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம். இதை நம்ம மறந்துடக்கூடாது. இதை யார் மறக்கக்கூடாது தெரியுங்களா? அந்த சகோதரியினுடைய அப்பா அம்மா, அந்த சகோதரனுடைய அப்பா அம்மா மறக்கக்கூடாது. அவங்களுக்கு போதிக்கணும். பாருப்பா, திருமணம் ஆயிடுச்சு, இனி நீ உன் மனைவிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். சும்மா அம்மா அம்மான்னு என் பின்னாடி வராத, என்னை தொந்தரவு பண்ணாத, மனைவியை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வா, அவளோட நேரம் செலவழி. எப்ப பார்த்தாலும் கல்யாணம் ஆனதும் போதும் எப்ப பார்த்தாலும் அவ பின்னாடியே சுத்துறான் அப்படி சொல்லாதீங்க, சொல்லுங்க. அப்ப அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பெண்ணை பெற்றவர்கள் பாருமா, இனிதான் அது உன்னுடைய குடும்பம், நீ எல்லாம் எங்களுக்கு பண்ணுன ரொம்ப சந்தோஷம்தான். இப்போ உன் கணவன் மேல அக்கறை செலுத்து, அடுத்து உன் கணவனுடைய பெற்றோர் மேல அக்கறை செலுத்து, அப்புறம் வா எங்க கிட்ட. இப்படி சொல்லும் போது அந்த குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப அக்கறை முதலாவது தன்னுடைய துணையின் மீது செலுத்தணும். 2வது அக்கறை கடன் வாங்குற விஷயத்துல குடும்பத்துல இதை தவிர்க்கணும். கணவனும் மனைவியும் ஒரு பொருத்தனை பண்ணணும். நான் கூடிய சீக்கிரம் இந்த 2026 வருஷத்துல எனக்கு இருக்கிற கடன்களை முடிக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இதுக்கு கணவன் தீர்மானம் எடுத்து மனைவி தீர்மானம் எடுக்கலைன்னா குழப்பம். ஒரு சமயம் மனைவி தீர்மானம் எடுத்து கணவன் தீர்மானம் எடுக்கலைன்னா குழப்பங்கள் வரும். முடிவு எடுக்கணும். 2 பேரும் ஒத்த முடிவெடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில கடன் இல்லாம வாழ்றதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வாழலாம். ஏன்னா வசனம் சொல்லுது, ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டுறதை விட வேற எதுலையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, கடன் படாதிருங்கள்னு சொல்லுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, கடன் இல்லாத வாழ்க்கைக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்னு சொல்லி 2 பேரும் பேசி என்ன பண்ணணும்னா அங்க முடிவெடுக்கணும். 3வது அக்கறை செலுத்த வேண்டியது சேமிக்கிற விஷயத்துல. மாசம் 10,000 தான் சம்பளம் வருதா, அதுல ஒரு அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் எதுக்கு செலவு பண்ணோம், எதுக்கு எடுத்து வைக்கணும்? எல்லாம் இருக்கீங்களா? ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வருது, ஒரு 1000 ரூபாயை எடுத்து என்ன பண்ணுங்க, அது தசம பாகம் கொடுக்கணும் பிரதர். அது நம்ம கிட்ட இல்லை.
இல்லைங்களா? அந்த 1000 எடுத்து ஃபர்ஸ்ட் கடன் என்ன இருக்கோ அதை கட்டுறதுக்கு எடுத்து வைங்க. கடனே இல்லைன்னு வைங்க, ரொம்ப சந்தோஷம். அத இன்னொரு 1000 கடன் இருந்தா 1000 கடனுக்கு எடுத்து வைங்க. இன்னொரு 1000 எடுத்து சேமிக்கிறதுக்கு வைங்க. 8000 தான் இருக்கு அப்படின்னா அந்த 8000த்துல குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு ஜெபம் பண்ணி ஞானத்தோட அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு தேவனுகிட்ட கிருபை கேளுங்க. ஒரு தெளிந்த புத்தி ஆவி உள்ள கணவன் மனைவி இந்த உலக ஐஸ்வர்யங்களிலேயோ உலக ஆடம்பரங்கள்லயோ மனசை லயிக்க மாட்டாங்க. இந்த அமௌண்ட்ல என்னுடைய குடும்பத்தை நான் நடத்துறது எப்படி ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு ஜெபிப்பாங்க. அப்படி ஜெபிச்சு நம்ம குடும்பத்தை நடத்தும் போது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நம்ம குடும்பத்துல ஒரு சமாதானம் வந்துடும், ஒரு நல்ல அந்யோன்யம் ஐக்கியம் அங்க வந்துடும். அடுத்து இந்த சேமிக்கிறது, புது சிருஷ்டியெல்லாம் சேமிக்கலாமா பிரதர்? அதெல்லாம் அவசியமா பிரதர்? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்புறம் எதுக்கு பிரதர் சேமிப்பனா? இத சொன்ன ஆண்டவர் தான் சொன்னாரு, எறும்ப பார்த்து புத்திய வாங்கிக்க, எறும்ப பார்த்து ஞானத்தை கத்துக்க. அது எப்படி சேமிக்குது தெரியுமா? கோடை காலத்திலேயே மழை காலத்துக்கு முன்னாடி சேமிக்க பழகுது, அதை பார்த்து சேமிச்சு பழகுனாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த கூடை நிறைய 5 அப்பம் 2 மீன்களை எல்லாருக்கும் கொடுத்து மீதியான உடனே தூக்கி போட்டுட்டு வாங்க, அடுத்த தடவை நான் ஜெபம் பண்ண எல்லாம் வந்துரும்னு சொல்லல, அவைகளை சேர்த்து வையுங்கள்னு சொன்னார். சேமிப்பு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய அருமையான குணலட்சணம். எதுக்கு பிரதர் சேமிக்கணும்னா, மருத்துவ செலவுகள் எப்ப வேணும்னாலும் வரும், கடன் வாங்காம சேமிக்க பழகணும். பிள்ளைகளினுடைய படிப்பு எப்ப வேணாலும் ஃபீஸு கேட்டு ஸ்கூல்ல இருந்து லெட்டர் வரும், சேமிப்பு. அடுத்து ஊழியங்களுக்கு திடீர்னு கன்வென்ஷன் போட்டுருவாங்க, அந்த நேரத்துல பரபரன்னு நம்மளால செயல்பட முடியாது. இந்த அமௌண்ட்டை கன்வென்ஷனுக்குன்னு நான் ஒதுக்கி வைக்கிறேன், இந்த அமௌண்ட்டை மருத்துவ செலவுகளுக்குன்னு ஒதுக்கி வைக்கிறேன், இந்த அமௌண்ட்டை சகோதர சகோதரிகளுக்குன்னு ஒதுக்கி வைக்கிறேன், யாருக்காவது ரொம்ப எமர்ஜென்சி வந்தா இதை கொடுத்து நான் உதவுவேன். இப்படி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சேமிக்கிற பழக்கத்தை நாம உருவாக்கணும். அப்ப முதல் காரியம் நம்ம பார்த்துட்டோம், கணவன் மனைவிக்குள் இருக்க வேண்டிய முக்கிய குணலட்சணம் அக்கறை. ஒருபோதும் ஒரு புது சிருஷ்டியான கணவனை பார்த்து உங்களுக்கு குடும்பத்து மேல அக்கறையே இல்லைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துக்க கூடாது. ஒரு சமயம் நம்ம நல்ல விதமா கவனிச்சும் சொல்லுவாங்க, எல்லாரையும் எல்லா விதத்திலும் திருப்திப்படுத்திட முடியாது. ஆனா நம்ம மனசாட்சிக்கு, அப்பா நீங்க பாக்குறீங்கப்பா நான் என் குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறையா இருக்கேன்னு நீங்க பாக்குறீங்கன்னு சாட்சி கொடுக்குற அளவுக்கு நம்ம இருந்தா போதுங்க. அதே போல மனைவியை பார்த்து கணவன் உனக்கு குடும்பத்து மேல அக்கறையே இல்லைம்மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாம இருக்கக்கூடாது. இது முதலாவது நம்ம கிட்ட இருக்க வேண்டிய அருமையான குணலட்சணம். இரண்டாவது, இருக்கக்கூடாத குணலட்சணம். குடும்ப வாழ்க்கை நல்ல விதமா போகணும்னா இருக்கக்கூடாத குணலட்சணம் என்ன தெரியுங்களா? பிடிவாதம். நான் சொல்றதான் என் துணை கேட்கணும், நான் சொல்றதான் எங்க வீட்டுக்காரர் கேட்கணும், எங்க வீட்டுக்காரமா கேட்கணும்னு சொல்லி ஒரு பிடிவாத குணம் ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இந்த பிடிவாத குணம் இருந்துச்சுன்னா அது குடும்பத்தை சீர்குலைக்கும். கல்யாணம் பண்ணுனதுல இருந்து பிரதர் எதுக்கெடுத்தாலும் நான் தான் சாதிச்சு நிக்கிறது பிரதர் அப்படின்னா இது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தது இல்லைங்க, சின்ன வயசுல இருந்தே வந்த ஒரு சுபாவம். அப்பா அம்மா கிட்ட எனக்கு அந்த சின்ன இந்த பொம்மை கார்லாம் இருக்குல்ல, எனக்கு அந்த காரை வாங்கி கொடுன்னு தலையில அடிச்சுக்கிட்டு ஏன்னு கத்திக்கிட்டு இருந்தது. அந்த அம்மா ஐயோ இது கத்து தாங்க முடியல இந்தா அப்படின்னு வாங்கி கொடுத்தா அந்த குழந்தை பழகிக்குது. ரொம்ப அடம் பிடிச்சா நம்ம கேட்கறது நமக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி அந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து இப்ப ஒரு குடும்பத்துக்குள்ள போகும்போது என்ன தெரியுங்களா பண்ணுது? தன் கணவனுக்கிட்ட அதே சுபாவத்தை காமிக்குது. நான் அடம் பிடிச்சேன்னா எங்க வீட்டுக்காரர் கடன்பட்டாவது யாரு காலில் விழுந்தாவது ஏதாவது ஒண்ணு எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அந்த நகை வேணும்னு அடம் பிடிச்சேன்னு வையே, எனக்கு வண்டி வாங்கி தரணும்னு அடம் பிடிச்சேன்னு வையே, மனுஷன் தலை நிமிர முடியாது. வாங்கி கொடுத்தா தான் வீட்டுல அவருக்கும் சாப்பாடு, நானும் சாப்பிடுவேன், இல்லைன்னா ஆக்கி போட்டுருவேன். நான் தொட மாட்டேன், 2 நாளும் பட்டினியாவே இருப்பேன். எனக்கு கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். இந்த பிடிவாத குணம் இருக்கிற வரைக்கும் குடும்பம் உருப்படாது.
ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது. வாழ்விலும் வாழ தெரிஞ்சிருக்கணும், தாழ்விலும் வாழ தெரிஞ்சிருக்கணும். அப்படித்தான் மேரேஜ் அன்னைக்கு என்னமோ ஒரு யோசனைகளை நம்ம பண்ணின உடன்படிக்கை. புரியுதுங்களா எல்லாருக்கும்? எப்பதான் இதை முடிப்பாங்களோ, நைட்லாம் சரியா தூக்கம் வரல, இப்ப வேற கஜ கஜன் இருக்கு இந்த கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு. இவர் வேற சொல்றாரு, வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும். இல்லைங்க, அத்தனை பேர் முன்னாடி கொடுத்துருக்குறோம். உன் வாழ்விலையும் நான் உன் கூட இருப்பேன், உனக்கு தாழ்வு வந்தாலும் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு நான் சொல்றத செஞ்சே ஆகணும்னு நம்ம சாதிச்சோம்னா அந்த உடன்படிக்கைகளையும் ஃபெயிலியரு. இங்க செஞ்சிருக்கமே ஆண்டவர்கிட்ட, இந்த உடன்படிக்கையிலும் ஃபெயிலியர். ஆனா பாட்டு பாத்தீங்கன்னா, அப்பா என்ன பாட்டு இப்ப பாடணும்? பாடினவங்களை சொல்லல, எல்லாரும் தானே பாடணும். என்ன பாட்டு? தேவ ஜனமே பாடி தூதிப்போம். ஆனா கட்டி இருக்கிற சேலைக்கு போராட்டம் இருக்கே, அவர் அங்க கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா இங்க பார்த்தா அப்படி இருக்கும் பாட்டு, பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எதுக்கு இதை சொல்ல வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிடிவாத குணம் நமக்குள்ள இருந்தா நாம பரலோக வாய்ப்புக்கு போக முடியாது. அப்ப இது எங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஜென்ம சுபாவத்துல இது ஆரம்பிச்சிருச்சு. நீங்க எவ்வளவு உங்க கணவர்கிட்ட பிடிவாதம் பிடிக்கிறீங்களோ, நீங்க எவ்வளவு உங்க மனைவி கிட்ட பிடிவாதம் பிடிக்கிறீங்களோ, அத வேற ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? உங்க பிள்ளைகள். இவங்க பார்த்து பழகுறாங்க. வாலிப வயது வந்துருச்சுன்னா, நாளைக்கு நான் மேரேஜ் பண்ணனா என் துணை கிட்ட நான் இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் பேசணும்னு அவங்க பழகிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியல. இவன் என்ன மாதிரியே ஸ்டைல் பண்ணுவான் தெரியுமா, இவன் என்ன மாதிரியே பண்ணுவா தெரியுமா, பேசுவா, எல்லாம் பண்ணுவா. அது மட்டும் இல்ல, இந்த குணமும் சேர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. நமக்கு தெரியல. அவங்கள தவறா உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஜெபம் பண்ணு, நல்ல பைபிள் படி, எங்க தேவனுடைய திட்டம் ஏ சொல்லு, பி சொல்லு, டி சொல்லு, இ சொல்லு, நல்லது. ஆனா இதையும் சேர்த்து வளர்த்தோம்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப இந்த பிடிவாத குணத்தை சின்ன வயசுல பெற்றவங்க வேணும்னா பொறுத்துக்குவாங்க. ஆனா துணைன்னு வரும்போது அது குடும்பத்துல பாதிப்பை கொண்டு வரும். பிரதர், நல்ல உடன்படிக்கை செஞ்ச சகோதரன்னு சொல்லி மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன் பிரதர், அவன் என் மகளை படுத்துற பாடு இருக்கே. பிரதர், நல்ல உடன்படிக்கை செஞ்ச பொண்ணுன்னு சொல்லி என் பையனை கொடுத்துட்டேன், அதே மாதிரி பொண்ணை கொடுத்துட்டேன். ஆனா அவங்க பண்ற குடும்ப அட்டகாசம், ஏன் தான் இதுல கொடுத்தனும் ஒரு பேர் சபையில யாருக்காவது ஒருத்தனுக்கு கொடுத்துருந்தனா கூட, இல்ல ஒரு இந்துவுல யாருக்காவது கட்டி வச்சிருந்தா கூட என் புள்ள வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். பெற்றோருங்க கண்ணீர் வடிச்சாங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும். நம்ம ஈஸியா சண்டையை போட்டு அடுத்த நாள் சேர்ந்துருவோம். அவங்க தூங்காம அழுதுகிட்டு இருப்பாங்க. அது இந்த காலம் அப்படி ஆகி போச்சு. அந்த காலத்துல எல்லாம், அப்பா என் வீட்டுக்காரர் என்ன அடிச்சுட்டாருப்பா அப்படின்னு சொல்லி அதை அந்த அம்மா சொன்னிச்சுன்னா 3 நாள் கழிச்சுதான் அவங்க அப்பா அம்மாவுக்கே தெரியும். எப்படி சொல்றீங்க? போன் இல்ல, லெட்டர் தான் எழுதி கொடுக்கணும். அது அங்க போய் சேர்றதுக்கு 3 நாள் ஆயிருக்கும். அவர் இதை பார்த்துட்டு, அப்படியாடா என் பிள்ளைய அடிச்சா, இந்தா வாரேன் அப்படின்னு அவர் கிளம்பி வந்து சேரும் போது பார்த்தா சண்டையெல்லாம் மறந்து இவங்க சமாதானம் ஆயிட்டு இருப்பாங்க. வாங்கப்பா, என்னமோ வீட்டுக்காரர், அவரை பத்தி எல்லாம் தப்பா பேசாதீங்க, சமாதானம் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப ஸ்பாட்டுக்கு போன் அடிச்ச உடனே ஸ்பாட்டுக்கு அவர் வந்து நின்னு, நீ வாமா என் கூட, எப்படி உன்னை அடிக்கலாம், அது பொதுவாகவே அப்பாவுக்கு பொண்ணுன்னா ரொம்ப உசுறு வரீங்களா, எப்படி உன்னை அடிக்கலாம்னு உடனே இழுத்துட்டு போயிடுறது. சமாதானம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருமணம் பண்ணி கொடுத்தா அந்த பெற்றோர் 2 மணமகளினுடைய பெற்றோர் சந்தோஷப்படணும். அப்படி இருந்தா தான் நாம புது சிருஷ்டியா இருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதே போல பெற்றோர்களை மட்டும் இல்ல, அது குடும்ப வாழ்க்கையும் பாதிக்குது. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மா வீட்டுக்காரர்கிட்டயே சொல்லல. இந்த அம்மா ஒரு பொருத்தனையை பண்ணிருச்சு, என் புள்ள பெரிய ஆள் ஆச்சுன்னா, ஒரு அளவு வந்துடுச்சுன்னா என் பிள்ளைய கொண்டு போய் கோயில்ல விட்டுருவேன். புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஏன்னா சபை அன்னைக்கு இல்லை, எங்க விட்டுறா, கூடாரத்துல, ஆசரிப்பு கூடாரத்துல கொண்டு போய் விட்டுருவேன்னு சொல்லிருச்சு. உடனே வீட்டுக்காரருக்கு வந்துச்சு பாருங்க கோபம். யாரை கேட்டு முடிவு பண்ண,
குடும்பத்தோட தலை நானு, என்ன கேட்டா நீ முடிவு பண்ண, ஏன் பேச்ச மீறி நீ செஞ்சிருவியா, அப்படியெல்லாம் நீ சொல்றபடியெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கணவர் என்ன பண்ணல, சொல்லல. யாருங்க அவரு? எல்கானா. அவர் என்ன தெரியுங்களா சொன்னாரு? 1 சாமுவேல் 1:20 முதல். 1 சாமுவேல் 1:20 முதல். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். இப்ப புள்ள பிறந்தாச்சு, பேரு வச்சாச்சு. எல் எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்திரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். இந்த கன்வென்ஷனுக்கு நம்ம வர மாதிரி அவரும் அவரு தேவனுடைய ஆலயத்துக்கு போவாரு, கூடாரத்துக்கு. அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். அப்ப பாருங்க, அப்ப கணவன் என்ன சொன்னாரு பாருங்க. அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றார். போதுங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க பாருங்க, கணவன் மனைவிக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். உன் இஷ்டப்படி செய்யுமா, நீ உன் விருப்பப்படி செய். பாருங்க, இங்க அந்த பிடிவாத குணம், நான் சொல்றதான் கேட்கணுங்கிற ஒரு பிடிவாத குணம் அங்க இல்லைன்னு பாக்குறோம். அப்ப கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கணும்னா முதலாவது அவங்களுக்கு இருக்க வேண்டியது ஒருவருக்குள் ஒருவர் அக்கறை. தன் மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. அப்ப தன் மனைவியை தன் கணவன் மேல அக்கறை உள்ளவர்களா இருக்கணும். 2வது, பிடிவாத குணம் இருக்கக்கூடாது. 3வது, இருக்க வேண்டிய குணலட்சணம் சுய கட்டுப்பாடு. ரொம்ப நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சுய கட்டுப்பாடு. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தெளிந்த புத்தி, செல்ஃப் கண்ட்ரோல், ஒரு சுய கட்டுப்பாடு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் அவசியம். இது குடும்பத்தை சிறப்பா வழி நடத்த அது பிரயோஜனமா இருக்கும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கணவன் மனைவிக்குள் காணப்பட வேண்டிய முக்கிய 3வது ஒரு குணலட்சணம் சுய கட்டுப்பாடு. இதுக்கு நிறைய காரியங்கள் பேசலாம். ஒரே ஒரு காரியத்தை நம்ம பேசலாம்னு நினைக்கிறோம். என்ன அப்படின்னா, எதிர்பாலினருடன் பழகும் விஷயம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் எதிர்பாலினருடன் பழகுகிற விஷயம். இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சகோதரர் இதை குறித்து சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான். மேலும் கூடுமான வரையில் அறை கதவுகள் அகலமாக திறந்திருக்காத பட்சத்தில் எதிர்பாலினரோடு ஒரே அறையில் தனிமையில் இருப்பதை தவிர்ப்பேன். ரொம்ப முக்கியமான விஷயம், எதிர்பாலினரோட நாம நடந்து கொள்ளுகிற விஷயங்கள். அப்படியெல்லாம் நான் இல்லை பிரதர், நான் எதிர்பாலினரோட ஒரே அறையில நான் தனிமையில இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். போன் ரொம்ப நேரம் எதிர்பாலினரோட பேசுறதும் ஒண்ணுதான். நீங்க அறை வீட்டுக்குள்ள இருக்கிறதும் ஒண்ணுதான். யாருக்கும் தெரியாம போனை எடுத்துக்கிட்டு மணிக்கணக்கா பேசுகிறதும் ஒண்ணுதான். இத அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம தவிர்க்கணும். இதுல ஊழியம் செய்யக்கூடிய சகோதரர்களுக்கான ஒரு தாழ்மையான ஆலோசனை, சகோதரர்களுக்கான தாழ்மையான ஆலோசனை, ஊழியத்துக்கு எங்கு சென்றாலும் கூடுமானவரை மனைவியோட போங்க, அது உங்களுக்கு பாதுகாப்பு. அடுத்து, எதிர்பாலினரிடத்துல பேசும்போது கூடுமானவரை உங்க துணைய பக்கத்துல வச்சுக்கங்க. ஒரு சமயம் பிரதர் நான் மட்டும்தான் சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறேன், இல்ல பிரதர் நம்ம வீட்டுல குழந்தைங்களாம் இருக்காங்க, மனைவி பிள்ளைகளை எல்லாம் பார்க்கணும், நம்ம மட்டும்தான் ஊழியத்துக்கு போக முடியுது, ரொம்ப நல்லது. ஆனா எதிர்பாலினரோட பேசும்போது கூட ஒரு சகோதரனை வச்சுக்கங்க. ஒரு சகோதரியோட தனிப்பட்ட முறையில ரொம்ப நேரம் பேசுறத தவிர்த்துருங்க. பேச வேண்டிய சூழ்நிலைகள் வரும், ஏன்னா ஊழியம் செய்கிறோம். சகோதரர்கள் சகோதரிகளோட நம்ம பேசுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா எதிர்பாலினரோட ரொம்ப நேரம் பேசுறத தவிர்த்துருங்க.
அடுத்து, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எதிர்பாலினரிடம் ரொம்ப நேரம் அலைபேசியில பேசிடாதீங்க, நேரத்தை ரொம்ப கம்மி பண்ணிக்கங்க. அடுத்து, ஒருபோதும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசாதீங்க. சிஸ்டர், அப்புறம் ஃபேமிலியில பிரதர்லாம் எப்படி இருக்கிறாரு, பரவாயில்லையா? எங்க பிரதர் கேக்குறீங்க, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப மோசம் பிரதர். தயவு செஞ்சு இதை தவிர்த்து விடுங்கள். இது சகோதரர்களுக்கு தாழ்மையான ஒரு ஆலோசனை. நிறைய சொல்லலாம், நேரத்துல கருத்துல கொண்டு நம்ம குறைச்சிட்டு போறோம். அப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, பிரதர், எதிர்பாலினரோட பேசுறது ஒரு சமயம் அவங்கள நான் தப்பாவே நினைக்கிறேன்னு வச்சுக்குவோம். யாருக்கு பிரதர் இதெல்லாம் தெரிய போகுது? இதெல்லாம் ஒரு பெருசா பிரதர், இதெல்லாம் தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா? சகோதர சகோதரிகளுக்கே நான் மனசுல என்ன நினைக்கிறேன்னு தெரியாது. நாங்க 2 பேரும் தனியா போன்ல மணிக்கணக்கா பேசுறோம். யாருக்கு பிரதர் இதெல்லாம் தெரிய போகுது? தேவன் இதையெல்லாம் போய் ஒரு கணக்குல வைப்பாரா பிரதர் அப்படின்னா? வைப்பாருங்களா, வைக்க மாட்டாரா? கணக்குல கண்டிப்பா வைக்கிறார். தவறாய் எதிர்பாலினரோட தவறா நடந்தா தேவன் அதை கணக்குல வைக்கிறாருங்களாம். ரொம்ப கோவப்படுறாராம். இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி இருந்தாங்களாம். தேவன் என்ன தெரியுங்களா சொன்னாரு? பாருங்க என்ன சொல்றாருன்னு. எரேமியா 5ஆம் அதிகாரம் 8-9. எரேமியா 5, 8 மற்றும் 9. அவர்கள் கொழுத்த குதிரைகளைப் போல் காலமே எழும்பி அவனவன் தன் தன் அயலானுடைய பெண் ஜாதியின் பின்னாலே கனைக்கிறான். இவைகளை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிகட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிச்சிங்களா? எல்லாம் இருக்கீங்களா? அவர்கள் கொழுத்த குதிரைகளை போல காலமே எழும்பி அவனவன் தன் தன் பெஞ்சாதியின் பின்னாலே கணைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க பெஞ்சாதி பின்னாலே கணைச்சா பரவாயில்ல, அயலானுடைய பெஞ்சாதியின் பின்னாலே கணைக்கிறான். அதை சொல்லிட்டு இவைகளை விசாரியாது இருப்பேனோ? இதை நான் விசாரிக்காம இருப்பேனா? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாம இருக்குமா? இது இன்னொரு மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்குங்க அந்த வார்த்தை. காம வெறி கொண்ட குதிரையை போல இன்னொருவரின் மனைவிக்காக அலைகிறார்கள். எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க வார்த்தை. இதையெல்லாம் நான் தட்டி கேட்க வேணாமா? இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காராக்கும். நான் செய்யற ஊழியத்தை வேணா பார்ப்பாரு. ஆனா இதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரா? அதைத்தான் பார்க்கிறாரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இது சகோதரர்களுக்கு கொடுக்கிற தாழ்மையான ஆலோசனை. அடுத்து சகோதரிகளுக்கு கொடுக்க வேண்டிய தாழ்மையான ஆலோசனை என்னன்னா, சுய கட்டுப்பாட்டுல ஊழியம் செய்யும் சகோதரன் மேல் ஒரு ஈர்ப்பு வருவது உண்மை. நல்ல தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்துக்கிறாங்க, நல்லா ஊழியம் செய்யறாங்கன்னா அவங்க மேல சகோதரிகளுக்கு ஒரு மரியாதை, ஒரு கணம், நம்மளுடைய உடன் சகோதரன்கிற ஒரு எண்ணம் வர்றது தப்பு கிடையாது. ஆனா நல்ல ஞாபகத்துல நீங்க வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவரும் நம்ம போல ஒரு சாதாரண சகோதரன் தான். சத்தியம் பேசிட்டதுனால அவர் ஒன்றும் தேவதூதன் கிடையாது. அவரும் நம்மளை போல ஒரு சாதாரண சகோதரன் தான். அவரும் விழுந்து போன இந்த மாம்சத்துல தான் இருக்கிறாரு. அவரு சத்தியம் பேசுறதுனால எந்த பற்றும் இல்லாத துறவி கிடையாது. நல்ல கவனிங்க, அவர் சத்தியம் பேசுறதுனால எந்த பற்றுமே இல்லாத ஒரு துறவி கிடையாது. சத்தியம் பேசக்கூடிய சகோதரர்களை கனம் பண்றது தவறு கிடையாது. அதுல ஞானம் அவசியம். உங்க சொந்த குடும்ப விஷயங்களை எல்லாம் மற்ற சகோதரர்கள்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. உங்க சபை எல்டர் இருக்கிறாரா, அவர்கிட்ட ஒரு தகப்பனா அவர் இருக்கும்போது, உங்க குடும்பத்தை தூற்றி திரிகிற எல்டரா இருந்துட்டாருன்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிறாருன்னா அவர்கிட்ட போயிட்டு தாழ்மையோட உங்க குடும்ப விஷயத்தை நீங்க பாருங்க. ஏன்னா அவரு உங்களுக்காக அவர் உத்தரவாதி. ஏதோ ஒரு கன்வென்ஷன்ல வந்து சப்ஜெக்ட் பேசிட்டு போறாருங்கிறதுக்காகவோ, இல்லை எங்கேயோ ஒரு ஆடியோ கேட்டு ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுக்காகவோ சகோதரர்களை கனம் பண்ணுங்க. பிரதர், இந்த சப்ஜெக்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லது, அது அந்த சகோதரனை உற்சாகப்படுத்தும். குடும்ப விஷயங்களை பேசுறத தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. ஏன்னா அவர் தேவ தூதன் அல்ல. அதே மாதிரி ஊழியத்துக்கு வருகிற சகோதரர்களை கூடுமான வரைக்கும் வீட்டுல தங்க வைக்கிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க.
ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணி அவருக்கு கொடுங்க. அதே மாதிரி வாலிப பிள்ளைகள், ஐயோ இந்த பிரதருக்கு பரிமாறுனா என் பிள்ளைக்கு எங்கேயாவது ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து தருவாருன்னு சொல்லி வாலிப பிள்ளைகளை பரிமாற விடுறதையெல்லாம் தவிர்த்துருங்க. அப்படியெல்லாம் செஞ்சுதான் நம்ம பிள்ளைக்கெல்லாம் மேரேஜ் ஆகணும் இல்லை, தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்குவார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சகோதரிகள் சகோதரர்கள் கிட்ட நடந்து கொள்கிற விஷயத்துல அவங்களும் நம்மளை போல ஒரு பலவீன சரீரத்துல இருக்கிறவங்க நினைங்க. தேவையில்லாத காரியங்களை பேசுகிறத விட்டுருங்க. போன் எடுத்துக்கிட்டு உங்க குடும்பத்தை பத்தியும் உங்க குடும்பத்துல இருக்கிற தவறான காரியங்கள் பத்தியும் எங்கேயோ சம்பந்தமில்லாத ஒருத்தர்கிட்ட எல்லாம் சொல்றதை அவாய்ட் பண்ணிட்டு, எவ்வளவு சொல்லணும்னு ஆசை வருதோ அவ்வளவையும் தேவ சமூகத்துல அப்பா கிட்ட சொல்லுங்க. அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டிய அடுத்த ஒரு 4வது குணலட்சணம் பாராட்டுதல். சின்ன சின்ன விஷயத்துக்கும் பாராட்டுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, தேங்க்ஸ்மா. ஒரு சாரி கட்டுறாங்களா, நல்லா அழகா இருக்கு. இந்த மாதிரிலாம் அவங்கள சின்ன சின்ன, ஏன்னா தேவன் அப்படித்தான் படைச்சிட்டாருங்க. கணவனுக்கு மனைவியை படைக்கும் போதே எப்படி அவங்கள உருவாக்கி இருக்கிறார்னா, இந்த கணவனுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன அங்கீகரிப்பையும் தேடக்கூடிய அளவுக்கு தான் அந்த மனைவியை படைச்சிருக்கிறார். இதை நம்ம யோசிக்கிறதே இல்லைங்க. ஆனா தேவன் அப்படி படைச்சிருக்கிறார். சின்ன சின்ன விஷயத்தையும் அவங்கள பாராட்டி பாருங்க. அந்த மனைவி தன்னுடைய கணவனுக்கு ரொம்ப அன்பா இருப்பாங்க. எதையுமே கண்டுக்கிறது இல்ல. சும்மா ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுடுறது, இல்லைன்னா அவங்க வாங்கிட்டு வந்தா கூட அதை பார்க்கறது இல்ல கண்ணு கொடுத்து. இப்படியெல்லாம் இருந்துகிட்டு நம்ம செய்கிற மற்ற காரியங்கள் எல்லாம் பெருசு இல்லை. மனைவியை உற்சாகப்படுத்தணும். கொஞ்சம் சாப்பாடு உப்பு இருந்துருச்சா, சரி பரவாயில்லமா, ஆனா உப்பு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி. கொஞ்சம் கம்மியா இருந்துச்சா பரவாயில்லமா, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டா நல்லா இருக்கும். இப்படி சொல்லி என்ன பண்ணுங்கன்னா, அவங்களை ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்கும் உற்சாகப்படுத்துங்க. அதோட மட்டும் இல்ல அன்புக்குரிய சார், உங்க கணவனையும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு உற்சாகப்படுத்துங்க. நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், ஒரு சகோதரனை உலகமே உற்சாகப்படுத்தி அவங்க மனைவி உன்னை போய் கல்யாணம் பண்ணேன்ட்டா அவர் செத்த மனுஷன்தான். அதே நேரத்துல உலகமே அந்த சகோதரனை பகைச்சு, நான் இருக்கேங்க உங்க கூட, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, நான் இருக்கேன்ல, போதுங்க, அவர் உலகத்தையே ஜெயிச்சிருவாரு. வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? உலகமே அவரை நல்ல ஒரு சகோதரன் சொல்லி பாராட்டி மனைவி அவரை அங்கீகரிக்கலன்னு வைங்களே, அந்த சகோதரன் ஒரு நடைப்பிணமா தான் அந்த உலகத்துல இருப்பாரு. அதே நேரத்துல அந்த மனைவி அவருக்கு சப்போர்ட்டா நின்னுட்டா, யாரு எதிர்த்துட்டாலும் தைரியமா நிப்பாருங்க. ஏன்னா அதான் ரகசியம், அதான் குடும்பத்துல தேவன் வைத்திருக்கிற ரகசியம். கணவன் மனைவி 2 பேரும் சத்தியத்துக்குள்ள நீங்க இங்க வந்திருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த ஒரு பொருத்தனையை நீங்க எடுங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் என் மனைவியை பாராட்டுவேன், என் கணவனை பாராட்டுவேன்னு சொல்லி நீங்க எடுங்க. தயவு செஞ்சு மனைவியை அற்பமா பார்க்காதீங்க. ஒருத்தர் அப்படித்தாங்க இருந்தாரு, 2 சம்சாரம் அவருக்கு, சரிங்களா? தங்கச்சியை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அக்காவை கண்டுக்கவே இல்லை. யாருங்க அது? யாக்கோபு. ஆண்டவர் அதை பார்த்தாரானா? பார்த்தாரு. பாருங்க, ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆதியாகமம் 29:31. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. போதும். லேயாள் அற்பமாய் எண்ணப்படுகிறதை கர்த்தர் கண்டு. யாக்கோபு கூட யோசிக்கவே இல்லை, இது வேண்டான்னு விட்டுருந்தேன், தேவையில்லாம 7 வருஷம் வேலை செஞ்சது வேஸ்ட், இதை தூக்கி எனக்கு கட்டி வச்சுட்டா அந்த மாமன், நிம்மதியா இருந்திருப்பேன் ராகேல கல்யாணம் பண்ணியிருந்தா. இந்த பூச்சிக்கண்ணை கொண்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஆனா கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. லேயா நீ அற்பமா நினைக்கிற, ராகேலுக்கு ஸ்டாப் கற்பம், லேயாளுக்கு கற்பத்தை கொடுத்தார். நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த சின்ன விஷயத்தையெல்லாம் ஆண்டவர் போய் பார்த்துக்கிட்டு இருப்பாராகும். ஓடி உன்னை போய் கல்யாணம் பண்ணதுக்கு நான் வேற யாரையா கல்யாணம் பண்ணா, இதெல்லாம் நம்ம சாதாரணமா உச்சரிக்கிற வார்த்தைகள். ஆனா தேவனுக்கு கணக்கு கொடுக்க, நான் பார்த்து கொடுத்த பெண்ணை, நான் கொடுத்த ஆணை இப்படியெல்லாம் நீ பேசிட்டு இருக்கிறியா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் கணவன் மனைவியை சிரமப்படுத்திக்கிட்டு இருந்தா அதை கர்த்தர் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கிறாரு. என் பிள்ளைய இப்படியெல்லாமா நீ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிற, என் பிள்ளைய இப்படியெல்லாமா நீ பேசிக்கிட்டு இருக்கிற, கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. நம்ம நினைக்கிறது இல்லை, இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் நம்ம கேட்கறது இல்லையே. கேட்டா தானே நமக்கு ஒரு பயம் வரும்.
நம்ம கேட்கறதே இல்லையே. அதே மாதிரி கணவனை தேவையில்லாம பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம உடன்படிக்கையெல்லாம் தேவன் கணக்கிலே எடுக்க மாட்டாருங்க. ராஜ்யத்துல உயிர்த்தெழுந்து வர ஜனங்களுக்கு எப்படாத்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துட போறோம் நம்ம, இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாராட்டுகிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து 5வது, மறைத்தல். உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பா அமையணும்னா உங்க துணையிடம் கூடுமான வரை, நல்லா கவனிங்க, கூடுமான வரை எதையும் மறைக்காதீங்க. ஏன் பிரதர் கூடுமான வரைன்னு சொல்றீங்க? கூடுமான வரை சொல்லாமலேயே எதையும் மறைக்காதீங்கன்னு நீங்க சொல்லலாமே அப்படின்னா காரணம் இருக்கு, அதை பின்னாடி சொல்றேன். அப்ப பாத்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் எதையும் மறைக்காதீங்க. உங்க மொபைல் போனை பாஸ்வேர்டு போட்டு யாரும் பார்க்கக்கூடாது. சரி, ஆனா உங்க துணை கூட பார்க்க கூடாதுங்கிற அளவுக்கு அப்படி ஒரு ரகசியம் உங்களுக்கு இருக்க வேண்டாம். அது உங்க துணை உங்க மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை குறைய பண்ணும். அது கணவனா இருந்துட்டாலும் சரி, மனைவியா இருந்துட்டாலும் சரி, எப்ப வேணும்னாலும் உங்க போனை எடுத்து அவங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு வெளிப்படையா இருங்க. அந்த மறைவு வேணாம். அதே மாதிரி வரவு செலவு கணக்கு, கணவன் மனைவிக்குள்ள மறைவு இருக்க வேண்டாம். நீங்க வெளியில ஒரு கடன் வாங்கியிருந்தீங்களா, அதை மனைவிக்கு தெரியப்படுத்திடுங்க. கணவனுக்கு தெரியாம நீங்க எந்த ஒரு காரியத்தையும் மறைச்சு வைக்காதீங்க. கோத்தகிரியில் அப்படிதான் ஒரு கோடீஸ்வரன் என்ன தெரியுங்களா பண்ணாரு? மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவர், முஸ்லிம்காரரு. சொத்து பூரா வாங்கியிருக்கிறாரு, எந்த எழுத்துப்பூர்வமாவும் வாங்கி வைக்கல. அதே மாதிரி தன்னுடைய மனைவிக்கு தெரியாம என்ன தெரியுங்களா பண்ணி வச்சிருக்கிறாரு? நிறைய சொத்தை வாங்கி போட்டிருக்கிறாரு. இப்ப 1 கோடின்னு வைங்களே, 50 லட்சத்தை கொடுத்துட்டு 50 லட்சத்தை அப்புறம் தாரேன்னு பெண்டிங் வச்சிருக்கிறாரு. யாருக்கிட்டையுமே ஒரு சொல்லல. திடீர்னு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு. ரொம்ப ரொம்ப கீழான நிலைமைக்கு வந்துட்டாங்க அந்த குடும்பம். அவங்க ஒரு சில காரியங்களுக்கு கேள்விப்பட்டிருந்தது, அவர் ஏதோ சொல்லியிருப்பாரான்னு தெரியல. ஏங்க எங்க வீட்டுக்கார் உங்ககிட்ட 50 லட்சம் கொடுத்து இந்த மாதிரி இந்த இடத்த இது பண்ணி இருந்தாராமே. யார் சொன்னா? அவர் தான் எங்களுக்கு பணம் தரணும் தெரியுமா அப்படின்ட்டாங்க. உண்மையில நடந்த சம்பவங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க. ஆனா ஓரளவுக்கு வசதியான குடும்பங்கிறதுனால சமாளிச்சுட்டாங்க. காரணம் என்னது? தன்னுடைய துணை கிட்ட எல்லா விதமான காரியங்களையும் சொல்லி வைக்கல. நீங்க கடன் வாங்கியிருந்தாலும் உங்க துணை கிட்ட சொல்லி வைங்க. நீங்க யாருக்காவது கடன் கொடுத்திருந்தாலும் சொல்லி வைங்க. ஒரு சமயம் அவங்களுக்கு தெரியாம அதை செய்யாம இருங்க. அது குடும்பத்துக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். எப்ப இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவிக்குள்ள இந்த மறைச்சிக்கிற பழக்கம் வந்துச்சு தெரியுங்களா? எப்ப வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதேன் தோட்டத்திலேயே வந்துருச்சு. எப்ப பாவம் உள்ள வந்துச்சோ அது வரைக்கும் ரொம்ப ஃப்ரீயா தான் 2 பேரும் இருந்தாங்க. சரீர பிரகாரமாவும் சரி, மன ரீதியாகவும் சரி, 2 பேரும் ரொம்ப ஃப்ரீயா தான் இருந்தாங்க. எப்ப பாவம் உள்ள வந்துச்சோ அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களை மறைச்சிக்க ஆரம்பிச்சாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 3:7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஏவாள் தன்னை பாத்திரக்கூடாது, ஆதாம் தன்னை பாத்திரக்கூடாது, அத்தி இலைகளை வைத்து தங்களை மறைத்துக் கொள்ளுகிறார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கணவன் மனைவிக்குள் குடும்ப உறவு சிறப்பா இருக்கணும்னா வெளிப்படையா இருங்க, உண்மையா இருங்க. ஏன்னா நம்ம குடும்பத்துல, நம்ம ஆரம்பத்துல சொன்னபடிதான், சகோதரருடைய எழுத்துக்கள்ல சொன்னதுதான், குடும்பத்துல நம்ம உண்மையா இல்லாம உண்மையுள்ளோர் வாய்ப்புக்கு போயிடலாம்னு நினைச்சோம்னா அது நம்மளை நாமளே ஏமாத்திக்கிற ஒரு காரியம். இப்ப இதுலயே ஒரு கேள்வி, கூடுமான வரைன்னு சொன்னீங்களே பிரதர், ஏன் பிரதர் கூடுமான வரை சொன்னீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சில காரியங்களை கணவன் மறைக்க வேண்டிய துர்பாக்கியமான நிலைமைகளை தான் சகோதரர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி சகோதரிகளும் இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, ஒரே பெண் பிள்ளை. இந்த பிள்ளைய ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு சேர்த்துட்டாங்க உதாரணத்துக்கு. இப்ப மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப அந்த அப்பா அம்மா ரொம்ப ஒரு எளிமையான நிலைமையில இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சு. இப்ப யாரு ஹெல்ப் பண்ணணும்? இந்த பெண்ணு தான். ஏன்னா வேற ஆளு தோணை இல்லை இல்லைங்களா? நல்ல சம்பளத்திலையும் வேலைக்கும் சேர்த்து விட்டுருக்காங்க கஷ்டப்பட்டு. இப்ப இந்த அம்மா 1 லட்சம் சம்பாதிக்குதுன்னா, எங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஒரு 10,000மோ 20,000மோ நான் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணட்டுமானா இந்த சகோதரன் என்ன சொல்லணும்? சரிம்மா, எதுக்கு 10-20 எதுக்கு யோசிக்கிற? வருஷம் மாசம் மாசம் எனக்கே தானே எல்லாத்தையும் கொண்டு வந்து பண்ற, நீ இதுல ஒரு 50,000மே கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா இந்த சகோதரி எப்படி இருப்பாங்க தன் கணவன் கிட்ட?
அருமையான மனுஷன், இவர்கிட்ட நான் எதையும் மறைக்க வேணாம். ஒரு சமயம் நானா செஞ்சிருந்தா கூட ஒரு 10,000 தான் கொடுத்துருப்பேன். ஆனா இவர் இவ்வளவு வெளிப்படையா இருக்கிறதுனால நான் அவர்கிட்ட சொல்லாம எதையும் செய்ய மாட்டேன். அதுக்கு இந்த கணவன் எதுக்கு? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல, இனி அவங்களுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, சரியா? அங்க கொடுக்குற வேலையெல்லாம் நீ வச்சுக்காத அப்படின்னா இந்த சகோதரி என்னத்தான் பண்ணி ஆகணும்? வேற வழி இல்லை, இல்லைங்களா? இதேதான் சகோதரர்களுக்கும். சகோதரர்கள் குடும்ப தனி குடித்தனம் வந்துட்டாங்க, அப்பா அம்மாவை விட்டு வந்துட்டாங்க. இப்ப அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு தேவைகள்னா யார் சந்திக்கணும்? சகோதரர்கள் தான் அந்த குடும்பத்தை சந்திக்கணும். அதே இந்த உங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் சம்பளத்துல ஏதாவது கொடுத்த அப்படின்னாங்கன்னா இவர் தன்னை மறைத்து கொள்ள வேண்டிய அதாவது என்னது அபாக்கியமான ஒரு நிலைமையில தான் அவர் அங்க இருக்கிறார். அப்ப என்னன்னா வெளிப்படையா இருங்கன்னு நம்ம சொல்றது யாருக்கு தெரியுங்களா? புது சிருஷ்டி கணவன் மனைவிக்கு. இன்னைக்கு நிறைய பேர் உடன்படிக்கை பண்ணி வந்துட்டாங்க, எகிப்தியராகவே தான் இருக்காங்க. நம்ம அடிக்கடி சொல்றதுதான், எப்படி கானான் தேசத்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் வரல, கூடவே பஸ்காவும் ஆசரிச்சுட்டு செங்கடலையும் கடந்து யார் வந்துட்டா உள்ள? எகிப்தியரும் கூடவே வந்தாங்க பாருங்க. இந்த எகிப்தியர் ஏன்னா அந்த எகிப்து தேசத்துல இருக்கும் போதே மேரேஜ் பண்ணிட்டாங்க, வேற வழியே இல்லை. இவங்களும் பஸ்கா ஆசரிச்சாங்க, செங்கடல்ல கடந்தாங்க, மதுரை தண்ணீரை குடிச்சாங்க, மண்ணா சாப்பிட்டு கூடவே வந்துகிட்டு இருக்கிறாங்க. புத்தி மட்டும் மாறவே இல்லை. இப்படி இருக்கும்போது ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணும்னா புது சிருஷ்டிகளாய் இருக்கும்போது இந்த ஒரு ஒளிவு மறைவு தன்மை அங்க இருக்காது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த ரூத், அந்த அம்மாவே தன்னுடைய மாமியாருக்கு அவ்வளோ ஒரு உண்மைத்தன்மையா இருந்திருக்காங்கன்னா சபை வாய்ப்பே அடைய போகிற நாம நம்முடைய குடும்பத்துல ஒரு மருமகளா எப்படி இருக்கணும்? அதே மாதிரி ஒரு மருமகனா எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல புது சிருஷ்டி மருமகன் தன் மனைவியின் பெற்றோரை கனம் பண்ணுவார், போஷிப்பார், அவங்களுடைய குறை நிறைவுகளை பார்ப்பார். அதே மாதிரி ஒரு புது சிருஷ்டி மனைவி தன்னுடைய மாமனார் மாமியார தன்னுடைய பெற்றோரா பார்ப்பாங்க. அதனால அடிக்கடி சொல்றது, தமிழ்ல தான் அருமையான பேர் அதுக்கு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த சகோதரன் யாரு? மரு மகன். அதே மாதிரி கல்யாணம் பண்ணி வந்துட்டா இது தனக்கு யாரு? மருமகள். இது ஒரு புது சிருஷ்டி மைண்ட்ல இருக்கும். இல்ல அவங்க புது சிருஷ்டியா இல்லைன்னு வைங்களே, எப்ப பார்த்தாலும் கடுமையான காரியங்கள் தான் அங்க நடந்துகிட்டு இருக்கும். ஜெபம் தான் அதுக்கு வழி. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த ரூத்துக்கிட்ட நம்ம இதை கத்துக்க வேண்டியதா இருக்கு. ஒரு சம்பவம் சொல்லலாம், அனுபவிச்ச சம்பவம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் இருக்கிறாரு, ஒரு சகோதரி, 2 பேர் இருந்தாங்க. அந்த சகோதரன் இறந்துட்டாரு. அந்த சகோதரிக்கு ஒரு பையன், 2 பசங்க, ஒரு பையன். அந்த பையன் என்ன தெரியுங்களானாரு, நல்ல வேலைங்க, ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டாரு. அவர் அவங்களுடைய அவன் மனைவி இருக்காங்க தெரியுங்களா, ரொம்ப வசதியான குடும்பத்துல இருந்து வந்தவங்க. அவங்க இந்து பேக்ரவுண்டு, இப்ப கூட இருக்காங்க, இந்து பேக்ரவுண்டு. அவங்க அப்பா அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, வீட்டுக்காரர் இறந்துட்டார்ல, 2 பசங்க அந்த சகோதரிக்கு, வீட்டுக்காரர் இறந்துட்டார்ல, வா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், இனி எதுக்கு இந்த வீட்டுல இருக்கானா? அந்த சகோதரி என்ன தெரியுங்களா சொன்னாங்க, இல்ல இதுதான் என் வீடு, இந்த மாமியார் தான் எனக்கு அம்மா, இனி நான் இவங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு வந்து சொந்தமா வீடு கட்டி தன்னுடைய மாமியாரை வச்சு பாத்துக்கிறாங்க. புறஜாதி, ஆண்டவர் யாருன்னு தெரியாது, சத்தியமே தெரியாது, கண்ணால நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாட்சி இது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சத்தியத்தை கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறோமே, நாம நம்மளுடைய மாமனார் மாமியார்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம்? எப்ப அண்ணன் சாவான் தின்ன காலி ஆகும் மாதிரி எப்ப வீட்டுக்காரர் இல்ல நம்ம அப்பா அம்மா வீட்டுல போயிட்டு உட்காருவோம்னு நினைக்கிறோமா? வீட்டுக்காரர் இருந்தாலுமே அப்பா அம்மா வீட்டுல போய் உட்காரணும்னு நினைக்கிறோமா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. கடைசி ஒரு காரியம் இருக்கு, பேசலாம் இல்லைங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். தயவு செய்து எல்லாம் இருக்கீங்களா? தயவு செஞ்சு யாரும் இதை நான் பேசுறதுனால என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மேடை நாகரிகத்தோட, சபை நாகரிகத்தோட இதை நான் பேச வேண்டியதா இருக்கு. ஒரு கணவன் மனைவி நல்லா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ரொம்ப முக்கியமான இன்னொரு குணலட்சணம் தாம்பத்தியம். உங்களுக்கு அதை விருச்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தாம்பத்தியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தாம்பத்தியம் அப்படின்னா அது கணவன் மனைவிக்கே இடையேயான உறவு, வேற யாரும் இந்த உறவுல பங்கு போட முடியாது. மன வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை,
குறிப்பாக திருமண வாழ்க்கையில உடல் மற்றும் மன ரீதியான நெருக்கத்தை இது குறிக்குது. இது ஒரு புனிதமான பிணைப்பு, இது ஒரு ஆரோக்கியமான உறவினுடைய ஒரு அடையாளம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது வெறும் உடல் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை. அன்பு, புரிதல், பரஸ்பர மரியாதை மற்றும் அரவணைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது. அப்ப இந்த தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை குறித்து வசனம் சொல்லும்போது எபிரேயர் 13:4 எபிரேயர் 13:4. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததுமாய் இருப்பதாக வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம், அதான் தாம்பத்தியம், அசுசிப்படாததாயும் இருப்பதாக. இது இன்னொரு மொழிபெயர்ப்புல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருமண ஏற்பாட்டை எல்லாரும் மதியுங்கள், தாம்பத்திய உறவின் புனிதத்தை கெடுக்காதீர்கள், ஏனென்றால் பாலிய முறைகேட்டில் ஈடுபடுகிறவர்களையும் மனத்துணைக்கு துரோகம் செய்கிறவர்களையும் கடவுள் நியாயம் தீர்ப்பார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை குறித்து நம்மளுடைய சகோதரர் சொல்லும்போது, மாம்சீக உறவில் எப்படிப்பட்ட ஆசைகளும் தேவைகளும் உண்டு என்பதையும் எந்த அளவுக்கு அவைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக பகுத்தறிய வேண்டும். நல்லா கவனிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். மாம்சீக உறவில் எப்படிப்பட்ட ஆசைகளும் தேவைகளும் உண்டு என்பதையும் எந்த அளவுக்கு அவைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக பகுத்தறிய வேண்டும். மரண பரியந்தம் செய்துள்ள உடன்படிக்கையை மீறாமலும் அதை பயனற்றதாக ஆக்காமலும் இருக்கும்படியாக எந்த அளவுக்கு இந்த ஆசைகளும் தேவைகளும் சரியான முறையில் செய்யப்பட வேண்டும் என்பதை பகுத்தறிதல் வேண்டும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள ஒத்து வராம போறதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? இந்த தாம்பத்திய வாழ்க்கை தான். ஒரு சிலர் தனிப்பட்ட முறையில ஒரு தகப்பன் ஸ்தானத்துல நம்ம கிட்ட நிறைய பேர் ஒரு சில ஆலோசனைகளை எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய தடவை நம்ம ஒரு சில ஆலோசனைகள் சொல்லி இருக்கிறோம். அதை வைத்துதான் நம்ம இதை எடுக்கணும்னு ரொம்ப ஆசையும் கூட பட்டுறாங்க. ஏன்னா இது எல்லாரும் வெளியரங்கமா பேச ரொம்ப யோசிப்பாங்க. ஆனா இது வெளியரங்கமா பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா எல்லாரும் இதை தொடமாட்டாங்க. ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாகவும் இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஏன்னா ஒரு சிலர் குடும்பத்துல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பிரச்சனைம்பாங்க. நம்ம உட்காந்து அவங்க கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா கடைசியில பாத்தீங்கன்னா இங்க வந்து நிக்குதுங்க. சரி, இதை வந்து அந்த காலத்துல பெரியவங்க எப்படி தெரியுமா கேட்பாங்க? 2 பேரும் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா, வீட்டுக்காரவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறாரா இப்படின்னு நாசுக்கா கேட்பாங்க. இது எதை அடிப்படையா வச்சு கேட்பாங்க அப்படின்னா, அது ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் வாங்கி போடுறாரு, எல்லாம் நல்லா தான் கவனிச்சுக்கிறாரு, சரி சந்தோஷமா வச்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்பாங்க பெரியவங்க. அப்ப அப்பா அம்மாவே கேட்பாங்க, எப்படிமா வீட்டுக்காரவனை சந்தோஷமா வச்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அப்பா அம்மா கொடுக்க முடியாத, சகோதர சகோதரிகள் கொடுக்க முடியாத ஒரு உறவு அப்படிங்கிறது இந்த தாம்பத்தியம், கணவன் மனைவிக்குனே கொடுக்கப்பட்ட ஒரு புனித தன்மையான ஒரு உறவு. இதை குறித்து வேதம் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 7:4 1 கொரிந்தியர் 7:4. மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. இதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு தேவையில்ல, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இத ஒவ்வொரு புது சிருஷ்டி கணவனும் ஒவ்வொரு புது சிருஷ்டி மனைவியும் நல்லா உணர்ந்திருக்கணும். என்னுடைய சரீரத்துக்கு நான் அதிகாரி இல்லை, என்னுடைய கணவன். என்னுடைய சரீரத்துக்கு நான் அதிகாரி இல்லை, என்னுடைய மனைவி. அப்படிங்கிறத ஒவ்வொரு கணவனும் மனைவியும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்டாலே பாலியத்துக்குரிய உணர்ச்சியை பாவமா நிறைய பேர் பாக்குறாங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? நிறைய பேர் இதை ஒரு பாவமா பாக்குறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஒரு சிலர் இதுல ஆர்வம் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். இது தேவன் ஒருத்தருக்கு கொடுத்த ஆசீர்வாதம். பக்தியுள்ள சந்ததியை பெற்றதற்காக தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். ஒரு சமயம் இதுல கணவனோ மனைவியோ குறைவுள்ளவங்களா இருந்தோம்னா அதுக்காக ஜெபம் பண்ணணும். அப்பா, இது நீங்க கொடுத்த ஆசீர்வாதம்,
இதுல நான் ஒரு குறைவுள்ளவனா இருக்கிறேன். என் கணவனை திருப்திப்படுத்த முடியல, என் மனைவியை திருப்திப்படுத்த முடியல, எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஒண்ணு சகோதரர்கள்கிட்ட, தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிற சகோதரர்கள்கிட்ட ஆலோசனை பெறலாம். ஒரு சமயம் ரொம்ப கஷ்டமா இருக்கா, அதுக்குரிய மருத்துவர்கள்கிட்டயே நம்ம ஆலோசனை பெற்று குடும்ப உறவை ரொம்ப கவனமா பார்த்து கொள்ளணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை பத்தி நான் ரொம்ப பேச விரும்பல, இதோட நான் நிறுத்திக்கிறேன். ஆனா ரொம்ப ரொம்ப பயப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், இதுல கூட குறைவில்லாதவர்களா உங்களை கவனமா பார்த்துக்கங்க. இது நிறைய குடும்ப பிரச்சனைகளை தவிர்க்கும். பிரதர், இதுக்கு வயசு வித்தியாசமெல்லாம் இல்லைங்களா பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, வேதத்துல ஒரு உதாரணம் பார்த்து நம்ம முடிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 26:8. அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளோட விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். பைபிள் நாகரிகமா போட்டிருக்கு, நம்மளும் நாகரிகமாவே புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? ஈசாக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? மனைவியாகிய ரெபேக்காளோட விளையாடி கொண்டிருக்கிறத பார்த்தாரு. விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தே புரிஞ்சுக்கிட்டாரு, இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி இல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன அது, இவங்க பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. எத்தனை வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஈசாக்குக்கு? ஒரு 25 வயசுல விளையாண்டா சரி பரவாயில்ல, ஒரு 30 வயசுல விளையாண்டா பரவாயில்ல. எத்தனை வயசு இருக்கும்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அதிகாரங்களை நீங்க பாருங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 25:20. ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாய் இருந்தான். ஐயாவுக்கு எத்தனை வயசு? அங்கிள் இல்லைங்களா, பிரதர் கிடையாது. ஏன்னா 40 வயசு ஆயிடுச்சுல்ல, அங்கிள். 40 வயசுலதான் இவர் என்ன ஆகுறாரு, என்ன பண்ணாரு? விவாகம். 40 வயசுல தான் மேரேஜே பண்ணிருக்கிறாரு. இப்ப 25-24 வாசிங்க. ஆதியாகமம் 25-24. பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. 3 வருஷம் கழிச்சு 2 பிள்ளைங்க கூட பிறந்துட்டாங்க. அப்படின்னா எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? சரிங்களா? இப்ப பிள்ளைங்க 2 பேரும் பிறந்துட்டாங்க. ஐயா என்ன பண்ணிட்டு இருந்தாரா? சரி. அடுத்து 25-27 வாசி. இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது பிள்ளைங்க என்ன ஆயிட்டாங்க? பெரிய ஆளா ஆயிட்டாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு தான் 26:8 வருது. ஏற்கனவே வாசிச்சோம். ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளோட. அப்ப நான் என்னதான் சொல்லணும் இதுக்கு? வயச நீங்களே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனை வயசு? சரிங்களா? எதுக்கு இதை சொல்ல வந்துட்டோம்னா, வயசு வித்தியாசம் இல்லை பிரதர் அப்படின்னு கணவன் மனைவிகளுக்குள்ள என்ன பண்ணிக்காதீங்க, சொல்லி கொள்ளாதிருங்கள். ஏன்னா எதுக்கு இதை சொல்ல வந்துட்டேன்னா, ஒரு முக்கியமான ஒரு உதாரணம், நடந்த சம்பவம் தான் இது. ஒரு சகோதரன் சொல்றாரு, சத்தியத்துக்கு வந்துட்டாரு. சகோதரி வந்து சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு, சகோதரர் வந்து சத்தியத்துக்குள்ள வந்துட்டாரு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் சண்டை. இப்போ ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க பிள்ளைகள் 2 பேரும் வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு உட்காந்து ஒரு சப்ஜெக்ட் கேட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. என்ன சப்ஜெக்ட்னா, ஏன்னா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால இது தெரிஞ்சு, உறவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட். கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும், என்னடா பிள்ளைங்க ஏதோ சப்ஜெக்ட் கேட்டுட்டு இருக்காங்களேன்னு சொல்லி இவரும் போய் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த சப்ஜெக்டை கேட்டிருக்கிறார். இவருக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் வந்துருச்சு. ஐயோ, நான் சரியான ஒரு கணவனா இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கிட்டார். என்ன பிரதர் நடந்துச்சு அப்படின்னா, இவருக்கு சத்தியம் சொல்லி கூட்டாங்க பாருங்க ஒரு குரூப். என்ன தெரியுங்களா பண்ணிருக்காங்க? பிரதர், சத்தியம் கேட்டு உள்ள வந்துட்டீங்க பிரதர், இனி உங்க மனைவி யார் தெரியுமா உங்களுக்கு? நீங்க விசுவாசி. அவங்க யார் தெரியுமா? அவ்விசுவாசி. விசுவாசியோட அவ்விசுவாசிக்கு பங்கு எதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆளுங்க தான். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம். இவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையே கெட்டு போச்சுங்க. இவர் தன்னுடைய மனைவியை அவ்விசுவாசியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த அம்மா சிஎஸ்ஐ போயிட்டு இருக்காங்க, இவரு இங்க சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறாரு. சகோதரர்கள் சொல்லிட்டாங்க, உங்க மனைவி கிட்ட அதிகமான பேச்சு தொடர்பெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. பிரச்சனை ரொம்ப முத்திக்கிட்டே போகுது. இந்த ஒரு சூழ்நிலையில அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த ஒரு பாடத்தை கேட்டுட்டாங்க, அப்பா அம்மாவும் கேட்டுட்டாங்க. சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, ரொம்ப சந்தோஷம் பிரதர் அந்த சப்ஜெக்டுக்காக. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் கேட்ட பின்னாடி எங்க வாழ்க்கை மாறிச்சு. இப்ப தன்னுடைய மனைவியும் சத்தியத்துக்குள்ள வந்துட்டாங்க.
ஏன்னா இவர் தன்னுடைய மனைவியை அதுக்கப்புறம் நேசிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். தன்னுடைய அந்த தாம்பத்திய வாழ்க்கைய அவர் சரிவர நிறைவேற்றி இருக்கிறார். அதனால அந்த மனைவியும் இப்ப சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. இது உண்மையாகும். இது ஏதோ இந்த சப்ஜெக்டுக்காக உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக சொன்ன விஷயம் இல்லைங்க. தேவன் பார்த்துட்டு இருக்கிறார் இல்லைங்களா? இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஐயோ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பகீர்னுச்சு. தயவு செஞ்சு சத்தியம் சொல்ற சகோதரர்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். ஒரு புது சிஷ்யனுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னா கணவன் மனைவி மேலையும் மனைவி கணவன் மேலையும் அக்கறை செலுத்துங்க. பிடிவாதம் 2 பேத்துக்குள்ள வச்சுக்காதீங்க. இன்னொன்னு சொல்லணும்னா, குடும்பத்துல யார் அதிகமாய் தோல்வி அடைகிறாங்களோ, எல்லாம் கவனிக்கிறீங்களா? குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள யார் அதிகமா தோல்வி அடைகிறாங்களோ அவங்க சபை வாய்ப்புக்கு தகுதியாகிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சுங்களா நான் சொல்றது? நான் சொன்னதை சாதிச்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சா சபை வாய்ப்பை விட்டு இறங்கி போய்கிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? சரி, உங்க விருப்பம் தானே, செஞ்சுட்டு போங்க. சரிம்மா, நீ செஞ்சுட்டு போ. யார் தோல்வி அடைகிறோமோ குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போறத சொல்றேன், அவங்க சபை வாய்ப்புக்கு தகுதியா இருக்கிறாங்க. அடிக்கடி சொல்றதான், குடும்பத்துல சண்டை வந்தா யார் ஃபர்ஸ்ட் ஒப்புரவாகணும்? மறந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஓ, மறக்கலையா? பரிசுத்த ஆவி யாருக்குள்ள அதிகமா இருக்குதோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒப்புரவாகணும். யாரு சண்டை போட்டா யாரு பிரச்சனை அதெல்லாம் அவசியமே இல்லை. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன் உங்கள் எரிச்சல். இது யாரும் பிரதர் சிஸ்டர்ஸை பத்தி சொல்ல, கணவன் மனைவி தான். காலையில சண்டை போட்டீங்களா சாயங்காலத்துக்குள்ள ஒப்புரவாயிடுங்க. அதுக்கு இந்த தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்து சுய கட்டுப்பாடு நமக்குள்ள இருக்கணும். எதிர்பாலினர் இடத்துல ரொம்ப கவனமா இருங்க. பாராட்டுங்க ஒருத்தரை ஒருத்தர். மறைவு நமக்குள்ள இருக்க வேண்டாம். கடைசியா தாம்பத்தியம். பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த அருமையான சபையாருக்கும் கன்வென்ஷன் கமிட்டியாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம்.